ஆரம்பிக்கும் போதே சொன்ன இன்னொரு விஷயம் வந்து, காஞ்சிபுரத்துக்கும் எங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு வார்த்தைய சொன்னாரு. அந்த பரந்தூர் விமான நிலையம் தான் முதல்ல வந்து நம்ம மக்களுக்காக போய் நின்னு கேள்வி எழுப்பணும் அப்படின்னு சொன்னாரு. சார், அதுக்கு அடுத்தபடியா நீங்க சொன்னீங்க, பரந்தூர்ல இருக்க முடியும்போது கூட சொன்னீங்க. பரந்தூர்ல இருக்க விவசாயிகளுக்காக நாம் என்றும் துணை இருப்போம்ன்ற வார்த்தையும் பதிவு பண்ணீங்க. ஹேட்ஸ் ஆஃப் சார். நல்ல விஷயம். ஆனால் இன்று நிலைமை என்ன என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் சார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 75லேருந்து 80% வந்து அந்த லேண்ட் அக்யூசியேஷன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஏன்னா, இது உங்களுக்கோட புரிதல் இது நீங்க டைரக்ட்டா வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல பிளேம் பண்றீங்கன்ற ஒரு விஷயத்த நாம பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு எழுதி குடுக்குறோம். என்னதான் எழுதி குடுக்குறான்னு சத்தியமா தெரியல சார். டிட்கோன்னு ஒண்ணு இருக்கு சார். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் நெனைக்கிறேன். சோ அந்த டிபார்ட்மென்ட் தான் முதல்ல இந்த இடத்துல வந்து விமான நிலையம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்றாங்க. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் மத்திய சர்க்கார் வந்து இதுல வந்து இறங்கி விமான நிலையம் வைக்கலாம்னு முடிவு பண்ணி, அதுக்கான லேண்ட் அக்விசிஷனும் பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் டைரக்ஷன் குடுக்குறாங்க. அது ரிலேட்டடா அதிமுக ஆட்சி காலத்துல வேலை நடந்தது. அப்போ எதிர்த்தவர்கள் தான் இந்த திமுக காரங்க. இப்போ அ அத வந்து தாங்களும் சேர்ந்து வேலைகள் செஞ்சாங்க. உள்ளபடியே இது 25 ஆண்டுகள் முன்னாடி இருக்க ரெக்கார்ட்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்க. கடந்த 18 ஆண்டுகளா திமுக நபர்கள் அந்த பரந்தூர் விமான நிலையம் சுற்றுவட்டார பகுதிகளில் எத்தன பேர் இடம் வாங்கியிருக்காங்க போய் பாருங்க.